பிரைஸ் த லார்ட். இன்னைக்கான வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏசப்பா உங்களை அளவுக்கு மீறி சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை ஏசப்பா உங்ககிட்ட தானா பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? நீங்க போய் பேசினாதான் பேசுவாருன்னு இல்லை, அவரா தானா வந்து பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அவர் வாலண்டியரா இன்னைக்கு நான் உங்களோட வீட்டுக்கு வாரேன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இன்னைக்கான ரேவா உங்களுக்கு தான். எடுத்துக்கொள்ளலாம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்கள். இதுல 4ஆம் வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேசேஜ் சகேயுவை பற்றியது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான். ஏசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். 4ஆம் வசனம் தெளிவா சொல்லுது, சகேயு எப்படிப்பட்டவன்? இயேசுவின் வழியில் ஓடுகிறவன். அப்போ நீங்க இன்னைக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களா, இல்ல அவரோட சொல்லின்படி நடக்கிறவர்களா? அப்போ இன்னைக்கு உங்களுக்கான ரேமா தான். அவர் உங்களை அளவில்லாமல் சந்தோஷப்படுத்துவார். அளவில்லாமல் சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்ல, அவரா தானா வந்து உங்கள்கிட்ட பேசுவார். அவரா வாலண்டியரா நான் இன்னைக்கு உங்களோட வீட்டுக்கு வாரேன்னு சொல்லுவார். இன்னைக்கு நீங்க என்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அவர் எல்லாரோடையும் தானே பேசினார், பாவிகளையும் தானே சிநேகித்தார், பாவிகள் ஒண்ணு அவரோட வழியில நடக்கலையே அப்படின்ட்டு நீங்க என்ன கொஸ்டின் பண்ணலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை காட்ட போறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். இந்த வசனத்துல ஏரோது ராஜா இயேசுவை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டான். ஏன்? இயேசு நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டான். ஆசைப்பட்ட மாதிரி பார்த்துட்டான். பார்த்து சந்தோஷப்பட்டான்னு பைபிள்ல எழுதியிருக்கு. பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இயேசுவை பார்த்து நிறைய விஷயங்களை வினாவினான். 9ஆம் வசனம் சொல்லுது. 9ஆம் வசனம் இன்னொன்னு சொல்லுது, என்ன தெரியுமா? அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இயேசு ஏரோது ராஜாட்ட பேசல. இயேசு ஏரோது ராஜாவோட வீட்டுக்கு போகல. அப்போ இந்த விஷயம் தெளிவா சொல்லுது, ஏரோது ராஜா இயேசுவினுடைய வழியில நடக்கிறவரா? இல்ல. அப்போ இயேசு யார்கிட்டதான் பேசுவார், யாரோட வீட்டுக்கு தான் போவார் தெரியுமா? யாரதான் அளவில்லாமல் சந்தோஷப்படுத்துவார் தெரியுமா? யார தெரியுமா? அவரோட வழியில நடக்கிறவங்களை. அவரோட வழியில நடக்காதவங்களுக்கு இதுல பங்கே கிடையாது. காட் பிளஸ் யூ.